லைக் இப்போ ஒரு பலூன் அக்கான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. ஆமா. அவங்களுக்கு தாறுமாறா நம்ப தான் வந்து யார பூஸ்ட் பண்றோம்னு நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அவங்க சண்டை போடுறாங்களா, ஓகே பார்த்துட்டு விட்டுருங்க. அதுக்கு போய் காமெண்ட் பண்றது, அத போய் சேவ் பண்றது, அது மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது, WhatsApp குரூப்ல போடுறது, இது வந்து இன்டைரக்ட்டா உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் நெனச்சு பண்ற ஒரு விஷயம். அவங்களுக்கு அது வந்து காசு போயிட்டு இருக்கு. அது நீங்க பார்த்தீங்க. இன்னவே அவங்களுக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க. லைக் இப்போ ஒரு பலூன் அக்கான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. ஆமா. அவங்களுக்கு தாறுமாறா ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. ஃபேமஸ் ஆகி விட்டு இப்ப டிவி ஷோல வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. டிவி ஷோல வராங்க. அப்படி இப்படின்னு எனக்கு என்ன பார்க்க தோணும்னா, ஐ மீன் லைக் இது ஒரு எக்ஸாம்பிள் ஆயிருமா? அப்ப நாளைக்கு வந்து ஒரு புள்ள யோசிக்கும். ஓகே. அப்ப நான் ஃபேமஸ் ஆவணும்னா, நான் பலூன் அக்கா ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. அவங்க பலூன பத்தி பேசுனாங்கன்னா, நான் வேற பத்தி பேசுறேன் அப்படின்னு. ஆனா எனக்கு ஓகே. எண்ட் ஆஃப் தி டே நான் எனக்கு விஜய் டிவி கூப்பிட போகுது ஆமா. அப்படின்னு. டெஃபினெட்லி இது மைண்ட் செட்ல வந்து இன்டைரக்ட்டா அவங்களுக்கு வந்து திணிக்கப்படும். நம்ம இந்த மாரி பண்ணா தான் வந்து நம்ம டிவி அளவு கூப்பிடுறாங்க. அப்ப படம் வாய்ப்பும் வரும்னு. இந்த படம் எடுக்கிறவங்களும் சரி, இந்த டிவில ப்ராஜெக்ட் பண்றவங்களும், அவங்களும் அதே மைண்ட் செட் தான். இவங்கள போட்டா நம்மளுக்கு வியூவர்ஸ் வரும்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க ஏதோ போட்டா வியூவர்ஸ் வருதுன்னு. அதாவது இப்ப இது சொல்றேன். அவங்களோட ரீல் அந்த மாரி. ஸோ அவங்க வந்து எதுனால அவங்களுக்கு ஃபாலோவிங் இருக்கு, எதுனால அவங்களோட கன்டென்ட்க்கு வியூ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம, இவங்கள தூக்கி ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டா ஆள் வந்து பார்ப்பாங்க. அது கிடையவே கிடையாது. அதாவது வேற ஒரு விஷயத்துல வைரல் ஆவுன, வேற ஒரு விஷயத்துல ஃபேமஸ் ஆன ஒரு கேரக்டர் தூக்கி ஒரு படத்திலேயோ, ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டா அந்த கூட்டம் இங்க வரும்னு நம்பி நெறைய படம் ஃப்ளாப் ஆயிருக்கு.